ஜாதகம் படிக்கிறப்ப சார் சிலருடைய ஜாதகத்தை பார்த்தா இவங்களுக்கு எப்படி குழந்தை கிடைச்சிச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு 5ஆம் இடத்த அதிபதி குழந்தைய குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதே மாதிரி குரு வந்து குழந்தைய குறிக்கக்கூடிய கிரகம். இப்ப இந்த ரெண்டும் நல்லா இருக்கணும். இப்ப என்ன ஆகும்னா 5ஆம் இடத்த அதிபதி வக்ரமா இருப்பார், குரு வந்து ஏதாவது ஒரு 6, 8, 12 கூட இருப்பார். இந்த சூழ்நிலையில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? இது ஜோதிடம் அறிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்படி இருக்கிற ஜாதகத்துக்கு அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கும். இன்னும் சொல்லணும்னா எடுத்ததும் ஆம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கும். அப்போ இது ஆச்சரியமான விஷயமா அப்படின்னா இல்ல. அதாவது அவங்களுடைய கர்மா வந்து அந்த பிள்ளைய ஸ்தானத்துல வருதுன்னு அர்த்தம். எப்படின்னா இப்படி இருக்கிற பெற்றோர்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வர்ற குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. இப்ப நல்லா படிக்க வைக்கணும், அல்லது ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரணும், அல்லது பிசினஸ்ல கொண்டு வரணும், இப்படி ஏதோ ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்பாங்க பெற்றவங்க. அந்த ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாத அளவுல இவங்களை வருத்தப்படுத்துற மாதிரி வருவாங்க.